முக்கியமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு. சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. ரெண்டு பேர்ல இருந்தும் ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்? ஹீரோ சூரிய அவர்கள் சேதன்ல இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேல இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். தம்பிக்கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ்கேல இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணனும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்க்கை அவர் தானே ஹீரோ. அது இல்லனே, அவர் இல்லனே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணனும் அப்படிங்கற அவர் ரோல் யார்? போஸ் நீங்க கேளுங்க. போஸ் பண்ணி யார் பண்ணுவாங்க? நம்ம நானே பண்ணிடுறேன். தமிழ் அத யார் போட்டு தர மாட்டாங்க. நானே தான் பண்ணேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ணுங்க. விஜய் ஹீரோ பண்ண மாட்டேன். அல்லங்க தம்பி அதுக்கு வந்து வர காமெடி பண்ணட்டும். சரி. மாமா படம் வந்து சூதுகவும். ஓகேண்ணே. கூடு விட்டு கூடு போயிறாரு சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 படி தம்பி உடம்புல போட்டு ஒரு 10 படி சேர்த்து டக்குனு அட்வான்ஸ் ஆகிட்டு வந்துருக்கேன். ஆமா எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் கேட்கறாரு. பெரிய அமௌண்ட் பேங்க்ல போட்டு நான் மட்டும் போய் நடந்து வந்துருக்கீங்க. மாமா உடம்புல போட்டு இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் ஆகணும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படி ஆந்திரில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு ஒரு பக்கம் சாப்பிட்டாங்க ராமச்சா சாப்பிடலாமான்னு கேட்டு பார்த்துட்டு அவங்க பேசிட்டு வந்துருவேன். அவங்க நம்ம வந்துருவோம். அதுக்கு மறுநாள் கொடுக்குறாங்க. நான் ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் தானே பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்க பேசுவாங்க. இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேதன் ஒரு விஷயம் எஸ்கேல ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம். ஒரு ஷேர் ஏதாவது ஒன்று சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? சேதன் ஒரு விஷயம் நான் பெரிய கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்கள் ரொம்ப சீனியர் மாதிரி ஏதோ எல்லாம் ஒன்றா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு அது தெரியவே இல்லை. அப்புறம் கண்டிப்பாக நிறைய பேர் பேருந்து வச்சுருக்காங்க. தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுறவங்களுக்கு தொழில் நிற்க விடாது. வாழ்க்கை எல்லாரும் இப்போ நான் திரும்ப அப்படின்னு உன்னை வேற ஒருத்தர் எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளை எல்லாம் பார்க்கணும்னா அவருக்கு எல்லாமே தெரியும். கிளியரா தான் போயிருக்காரு. நீங்க படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம் எங்க ரெண்டு பேருக்கு இப்போ சொன்ன நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நான் வந்து சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருந்தோம். நிறைய கதை சொல்லியிருக்கேன். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படம் சுவாரஸ்யம் இருக்கும். இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நினைச்சிட்டு இருக்காரு. சின்ன குழந்தை நினைச்சிட்டு மாதிரி போஸ்ட் பண்ணி கூட அதனால அதான் அட்வைஸ் சொல்லணும். நான் அட்வைஸ்லாம் இல்லை. இன்னும் நீங்க மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா நான் ஒரு கதை நாயனை மாறணும்னு எப்பவுமே விட்டுறாதீங்க. ஏன்னா அவனை எங்க போனாலும் கூட பிடிக்க போயிருக்கேன். இதெல்லாம் சொல்லு. ஒரே ஃபைனல் ஆசை. சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணுன்றதுக்கு ஒரு ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு மொத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் இருக்கு.